ராஜா, பார்ட்டி எல்லாம் எப்படி நடந்தது? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாரோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் விளக்கமா சொல்றேன். முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. அதா சாட்சிகளை காட்டி தப்பிக்க முடியாம சண்டை போட்டு தான் தப்பிச்சுட்டு வந்தேன். நான் நிரபராதியம் காட்டுற ஒரே டைரி அதை எவனும் அம்பேல் பண்ணிட்டான். எடுத்தவன் என்ன போலீஸ் கிட்டயா காட்ட போறான்? அதை வச்சு ரஞ்சித் குரூப்பே மிரட்டி பணம் பறிப்பான். அப்ப எப்படி எனக்கு தெரியும்? டோன்ட் வரி ராஜா, கட்டாயமா டைரி நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட். டைரி கிடைச்சவன் நிச்சயமா ரஞ்சித்தை மீட் பண்ணுவான். இவன் பண்ணு. உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா ஒரு புதன்கிழமை கரெக்டா 7 o'clock என்ன மீட் பண்ணு. கருப்பையா, என் பிள்ளைகளை பத்தி ஏதாவது குறிப்பு கிடைக்குமான்னு டிஎஸ்பி வீட்டுக்கு போனேன். அங்கதான் எனக்கு இந்த டைரி கிடைச்சது. அது மட்டும் இல்ல, டிஎஸ்பி ஐஜிக்கு எழுதின ஒரு லெட்டரும் இதுல இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? பில்லா செத்துட்டான், அவனுக்கு பதில் ராஜப்பாவ பில்லாவா நடிக்க வச்சிருக்கேன்னு எழுதி இருக்கு. இதனால உனக்கு என்ன லாபம்? இதனால எனக்கு என்ன லாபமா? இந்த டைரியில ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தினுடைய ஜாதகமே அடங்கி இருக்கு. இந்த டைரியை வச்சு ரஞ்சித் கிட்ட விலை பேசினா எத்தனை லட்சம் கிடைக்கும்னு என் மனசுலயே கணக்கு போட்டுட்டு இருக்கேன். யாருது? போலீஸ். கதவை திறங்க. திறந்திருக்கிற கதவை மறுபடியும் எப்படி திறக்கிறது? யாராவது இங்க வந்தாங்களா? வந்தாங்களே. யாரு? நீங்க 2 பேரும் தான். சேட்டப் கிட்ட வேணாம். சமவயரம், சிறு வயசு பையன். அந்த மாதிரி யாராவது உள்ள நுழைஞ்சாங்களா? வயசானவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. தப்பிச்சிட்டான். ஓகே, வாங்க போலாம். க்ளோஸ் த டோர். மிஸ்டர் ஹேங்க்ஸ், வந்தவங்க போயாச்சு, நீ வரலாம். தேங்க்யூ சார். இந்த பக்கம் போனா உங்க மாமனார் வீடு, இப்படி போனா உங்க வீடு. எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமே போறேன். தட்ஸ் குட். நீங்க ஏன் என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கல? என் காலை உடைச்ச போலீஸ் உன் காலை உடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க பிஸ்தா.